யாரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை நியாயாதிபதிகள் 1:20. Judges chapter 1:20. மோசே சொன்னபடியே எபிரோனை காலேபுக்கு கொடுத்தார்கள். அவன் அதிலிருந்து ஏனாக்கின் 3 குமாரரை துரத்தி விட்டான். அதான் பியூட்டி. எபிரோனை கொடுத்தார்கள், எபிரோனை காலேப் பெற்றுக்கொண்டான் என்பது உண்மைதான். அதை தாண்டி அதற்கு அங்கே இருக்கிற 3 விதமான ஏனாக்கின் புத்திரர்களை துரத்தினான். நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறது முக்கியம் இல்ல மகனே மகளே நீங்க. ஆனா சுதந்திரித்த ஆசீர்வாதத்துல குடியிருக்கு பாருங்க ஏனாக்கின் 3 புத்திரர்கள், 3 சத்துருக்கள், 3 பொல்லாத ஆவிகள். அதை நீ விரட்டாம ஹெப்ரோனை சுதந்திரிச்சு பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் உனக்கு ஹெப்ரோனை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அடைக்கல பட்டணமா இருக்கிற ஹெப்ரோனை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பட்டணத்தை கர்த்தர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உன்னுடைய விசுவாச அறிக்கை உனக்கு ஒரு பரிசை கொண்டு வந்து கொடுத்தது. உன் விசுவாச அறிக்கை உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பரிசை கொண்டு வந்து கொடுத்தது. அதுதான் ஹெப்ரோன். தட்ஸ் கிரேட் காலேப். பட் நீ ஹெப்ரோனை சுதந்திரித்த பின்பு சுதந்திரித்து விட்டேன் என்று மார்த்தட்டி கொண்டு அப்படியே தன் நாட்களை கழிக்கவில்லையே. நீ என்ன செய்கிறாய் தெரியுமா? அங்கே குடியிருக்கிற ஏனாக்கின் ராட்சதர்களின் 3 குமாரர்களையும் சங்காரம் பண்ணி போடுகிறார். அங்க ஒரு 3 சத்துரு இருக்கிறான் பாருங்க. ராட்சத ஆவி பெற்றெடுத்த 3 சத்துரு. அந்த ராட்சத ஆவியை பெற்றெடுத்த 3 சத்துருக்கள், 3 குமாரர்கள். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில வீட்டை சுதந்திரிக்கிறீங்களா, லேண்டை சுதந்திரிக்கிறீங்களா? எதை சுதந்திரிக்கிறீர்கள்? சுதந்திரித்து விட்டு சாப்பிட்டு தூங்குறதற்கா? ஒரு வீட்டை கொடுத்தாரேக்கா, வீட்டை கொடுத்த ஆண்டவருக்கு என்னக்கா செஞ்சீங்க? ஒரு லேண்டை கொடுத்த ஆண்டவருக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம்? எத்தனையோ வீடுகளை கொடுத்திருக்கிற ஆண்டவருக்கு என்ன செஞ்சோம்? கொடுக்கப்பட்ட அத்தனை வீட்டிலும் பாட்டு சத்தம், ஜெப சத்தம், துதி சத்தம், ஆராதனை சத்தம், சுவிசேஷ சத்தம் கேட்கிறதா? அநேக ரட்சிப்புகளை வழி நடத்துகிற ஜெப வீடா இருக்கிறதா? உங்க வீட்டின் மேல் அறையில ஊழியக்காரங்க தங்குறாங்களா? ஊழியக்காரங்க உபசிச்சிருக்கீங்களா? நீங்க கட்டப்பட்ட வீட்டுல ஒரு நாளாவது ஊழியக்காரங்க தங்கி இருக்கிறார்களா? அவர்களை போஷித்திருக்கிறீர்களா? நீங்க நல்லா இருக்கும்போது இல்லைங்க, நீங்க மோசமான நிலைமையில இருக்கும்போது ஊழியக்காரர்களை போஷிக்கணும். வீடை கட்டிட்டு நீங்க மட்டும் சாப்பிட்டு நாட்களை கழிச்சிட்டு இருந்தா கர்த்தர் நம்மளுக்கு கணக்கு தான் கேட்பார். இப்ப இந்த வீட்டுல உட்காந்து நான் பேசிட்டு இருக்கிறேன்னா இந்த வீடு தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த வீட்டுல பாட்டு சத்தம், ஜெப சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. பரிசுத்தமுள்ள வீடை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நம்ம வீடு எப்படி இருக்குன்றது யோசிப்பார். ஆலயத்துக்கு போறோம், ஆலயத்துக்கு போயிட்டு திரும்ப ஆலயத்திலிருந்து வீட்டுக்கு தான் வரோம். வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நம்ம ஆலயத்துக்கு போகிற நிமித்தமா. praise God. ஆனால் அதை தாண்டி தேவன் எதிர்பார்க்கிறார். I am ready to release the blessing of Hebron. But once you inherit Hebron, you should cast out the demon which is staying in Hebron. 3 பொல்லாத ஆவிகளை நீ விரட்டித்தான் ஆக வேண்டும். Thank you Lord. அதை சத்ருவை வச்சுட்டு குடியிருக்க முடியுதா? போராட்டத்தின் மேல் போராட்டமா இருக்கும். சில பேர் சொல்றீங்களே, நான் வீடு வாங்கினதுல இருந்து ஒரே போராட்டம், அந்த லேண்ட் வாங்கினதுல இருந்து ஒரே போராட்டம், அந்த வண்டி வாங்கினதுல இருந்து ஒரே போராட்டம். சொல்ல காரணம் என்ன? கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார் அக்கானா. நம்ம யோசிக்க வேண்டாமா பிள்ளைகளே? இன்றைக்கு இயேசுவின் கரம் உங்களை தொடட்டுமே. இதாவே இந்த வார்த்தை பிள்ளைகளை தொடட்டுமே. அற்புதம் நடக்கட்டுமே. இயேசுவின் நாமத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது வியாதி நீங்கட்டுமே. பலவீனத்தின் கட்டுகள் முறிக்கப்படட்டுமே. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய வல்லமை இறங்கட்டுமே. ஏசப்பா பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அப்பா யார் யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல் ஐசியூல உட்காந்து கஷ்டப்படுறாங்களோ அத்தனை பேருக்கு சுகத்தை கொடுங்க டாடி. இயேசு நாமத்தில் அற்புதம் நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பிறந்தநாள் திருமண காண்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். Take this prophetic word, receive it in Jesus' name. Amen, amen. God bless you. Have a blessed day.